மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாத பலன்படி கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். திட்டமிட்ட பணிகளை முடிக்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் இடத்திலிருந்து நல்ல தகவல் ஒன்று வரும். மனக்கவலைகள் அடியோடு மறையும். குடும்பத்தில் முக்கிய விசேஷங்கள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும். உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் உயரும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். வாக்குவன்மையால் நன்மைகள் ஏற்படும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். நீண்ட நாட்களாக நடந்து முடியாத காரியம் ஒன்று நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியம் நன்கு நடந்து முடியும். மனதில் தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். நண்பர்கள் உங்களை தேடி வந்து உதவி செய்வர். பிரியமானவர்களிடம் விட்டு கொடுத்து போவது சிறப்பு. உறவினர்களிடம் பண விஷயத்தில் மனஸ்தாபம் வர வாய்ப்புள்ளது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும். முக்கிய காரியங்களில் ஏதேனும் தடை ஏற்பட்டால் தெய்வ வழிபாட்டின் மூலம் அதை சரி செய்து கொள்ளவும். உடல் ஆரோக்கியம் பலம் பெறும். பழைய வீட்டிலிருந்து புது வீட்டிற்கு மாற வேண்டி வரும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். உங்கள் விருப்பங்களை எதுவாகினும் அது நிறைவேற்ற வழி கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சூழ்நிலைகள் சாதகமாக மாறுவதை காணலாம். உத்தியோகம் தொடர்பாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களை தேவையற்ற இடத்திற்கு மாற்ற வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் சிறக்கும். சந்திராஷ்டமம் 19, 20, 21, 22 ஆகிய தேதிகளில் கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகள் துவங்கவோ செய்யவோ வேண்டாம். மார்ச் மாத ராசி பலன் 2025 பொதுவாக உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் என்பதை குறிக்கிறது. உங்கள் லக்னத்தின் அதிபதியான செவ்வாய் உங்கள் சுயமரியாதையை அதிகரிக்கும் மற்றும் பல்வேறு முயற்சிகளில் வெற்றி பெற உதவும் ஒரு வலுவான நிலையில் உள்ளது. இருப்பினும் மாதத்தின் முதல் பாதியில் சூரியனின் சாதகமான பெயர்ச்சி காரணமாக இரண்டாம் பாதியை விட நீங்கள் சிறப்பாகச் செயல்பட வேண்டும். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனின் 12வது வீட்டிற்கு செல்வது அதிக ஆதரவை வழங்காது. கூடுதலாக இந்த மாதம் புதன் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்காது. குருவின் பெயர்ச்சியை பற்றி பேசுகையில் அது பொதுவாக உங்களுக்கு சாதகமாக செயல்படும். இந்த மாதம் சுக்கிரன் கூடுதலாக உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கக்கூடும். குருவின் செல்வாக்கின் கீழ் சனி நேர்மறையான பலன்களை தரும். ஆனால் சில நேரங்களில் ராகுவின் செல்வாக்கின் காரணமாக பலன்கள் பலவீனமாக இருக்கலாம். இருப்பினும் ஒட்டுமொத்தமாக சனி சராசரியை விட சிறந்த பலன்களை வழங்க வாய்ப்புள்ளது. ராகு சற்று பலவீனமான பலன்களை உருவாக்கலாம். அதே நேரத்தில் கேது உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் மார்ச் மாதத்தில் நீங்கள் சராசரியை விட சிறந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் கடந்த மாதங்களைப் போலவே உங்கள் தொழில்துறையின் அதிபதி இந்த மாதமும் உங்கள் லாப வீட்டில் இருக்கிறார். பொதுவாக இது ஒரு நல்ல நிலை என்றாலும் மாதத்தின் முதல் சில நாட்களில் சனி கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம். அதாவது உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க முடியாது. இதன் விளைவாக தொழில் முன்னேற்றம் சாத்தியமாகும். ஆனால் வழியில் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும். மார்ச் மாத ராசிபலன் 2025 படி மாதத்தின் முதல் பாதியில் சூரியனின் பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. இதன் பொருள் வேலை தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். இருப்பினும் சிறிய சவால்கள் இன்னும் எழக்கூடும். வியாபாரத்தில் ஈடுபடும் நபர்கள் இந்த மாதம் கவனமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஏனெனில் வியாபாரத்திற்கு பொறுப்பான கிரகமான புதன் உங்களுக்கு சாதகமாக செயல்பட வாய்ப்பில்லை. இதன் விளைவாக சில வணிக முடிவுகள் போதுமானதாக இருக்காது. ஆனால் நீங்கள் ஆபத்துகளை தவிர்த்தால் முடிவுகள் பொதுவாக சாதகமாகவே இருக்கும். எனவே வணிக விஷயங்களில் நீங்கள் நேர்மறையான பலன்களை பெறுவீர்கள். ஆபத்துகளை தவிர்க்கலாம் என்று கருதலாம். இருப்பினும் வேலையில் இருப்பவர்கள் பொதுவாக நேர்மறையான பலன்களை பார்ப்பார்கள். இருப்பினும் சில நேரங்களில் வேலையில் மன அழுத்தம் இருக்கலாம். இதுபோன்ற போதிலும் நீங்கள் போதுமான அளவு கடினமாக உழைத்தால் உங்கள் இலக்குகளை அடையவும் உங்கள் உயர் நிர்வாகத்தின் பாராட்டை பெறவும் முடியும். நிதி உங்கள் லாப வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் பணப்பிரச்சினைகளை பொறுத்தவரை பொதுவாக நல்ல நிலையில் இருக்கிறார். ஆனால் மாத தொடக்கத்தில் சனியின் வக்கிர இயக்கத்தால் உங்கள் சாதனைகள் சிறிது பாதிக்கப்படலாம். அதிக முயற்சி எடுப்பவர்கள் இதையும் மீறி லாபம் ஈட்ட முடியும்.
சனி மற்றும் சூரியன் இருவரும் லாப வீட்டின் வழியாகச் செல்வதால் உங்களுக்கு நன்மைகளை தர முயற்சிப்பார்கள், ஆனால் அவர்களின் சேர்க்கை மிகவும் சாதகமாக கருதப்படவில்லை. இதன் விளைவாக மாதத்தின் முதல் பாதியில் முன்னேற்றம் அடைவதில் உங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கலாம் என்று மார்ச் மாத ராசிபலன் 2025 கூறுகிறது. முடிவில் சவால்கள் இருந்தபோதிலும் அவற்றைச் சமாளித்து இறுதியில் பலன்களை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதம் செல்வ வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சேமிப்பதற்கு ஏற்ற நேரம் என்பதை குறிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நிலையில் இருப்பார். ஆனால் சுக்கிரன் 12வது வீட்டில் இருக்கும்போது அதிக செலவுகளையும் நீங்கள் அனுபவிக்கலாம். உங்கள் நிதி நிலையை மேம்படுத்த இதுபோன்ற சூழ்நிலையில் உங்கள் திரட்டப்பட்ட செல்வத்தை முதலீடு செய்யலாம். கூடுதலாக செழிப்பு கிரகமான வியாழன் சாதகமாக இருப்பதாகத் தெரிகிறது. எனவே மார்ச் 2025இல் நீங்கள் பெரும்பாலும் சாதகமான நிதி முடிவுகளை எதிர்பார்க்க வேண்டும். உங்கள் போராட்டங்களின் பலன்களை பெறுவதோடு புத்திசாலித்தனமான முதலீடுகள் அல்லது சேமிப்பு முடிவுகளை எடுக்கவும் முடியும். மேலும் எதிர்கால நிதி சவால்கள் குறித்த எச்சரிக்கை அறிகுறிகள் எதுவும் இல்லை. சுகாதாரம் உடல்நலத்தை பொறுத்தவரை மார்ச் மாதம் பெரும்பாலும் நேர்மறையான பலன்களை தரப்போகிறது. இந்த மாதம் உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் உங்கள் ஆரோக்கியத்திற்கு வலுவான பாதுகாப்பை வழங்க வலுவான நிலையில் இருப்பார். ஆனால் உங்கள் லக்னத்தில் சனியின் தொடர்ச்சியான தாக்கத்தால் உங்கள் உடல்நலத்தை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடாது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், உங்கள் உடல்நலம் குறித்து நீங்கள் விழிப்புடனும் முன்னெச்சரிக்கையுடனும் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு எந்த பெரிய உடல்நல பிரச்சினைகளும் ஏற்படாது. யோகா, உடற்பயிற்சி அல்லது பிற ஒத்த விஷயங்களை செய்ய உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம். இளைய தலைமுறையினரும் ஜிம்மிற்கு செல்ல ஈர்க்கப்படலாம். மாதத்தின் ஆரம்ப பாதியில் ஆரோக்கிய கூறுகளில் ஒன்றான சூரியன் நன்மை தரும் வீட்டில் இருப்பார். இது பொதுவாக நல்ல நிலையாக இருந்தாலும் சனியின் இருப்பு தொடர்ந்து உடல்நல கண்காணிப்பு அவசியம் என்பதை குறிக்கிறது. மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் 12வது வீட்டில் நுழைவார். இது இதேபோன்ற எச்சரிக்கையை குறிக்கிறது. மார்ச் மாத ராசிபலன் 2025 படி ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் நீங்கள் தொடர்ந்து நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் நேர்மறையாக இருக்க முயற்சி தேவைப்படும். உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற உணவை உட்கொள்வதையும் யோகா அல்லது உடற்பயிற்சியை தவறாமல் பயிற்சி செய்வதையும் பொறுத்து உங்கள் ஆரோக்கியத்தை பேணலாம். இந்த மாதம் எந்த கடுமையான உடல்நல பிரச்சினைகளையும் ஏற்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் உங்கள் நல்வாழ்வை பராமரிக்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவும். காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் மார்ச் மாத ராசி பலன் 2025 படி உங்கள் காதல் உறவுகளை பொறுத்தவரை 5வது காதல் வீட்டை ஆட்சி செய்யும் சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் லாப வீட்டில் இருப்பார். இது ஒரு நேர்மறையான அறிகுறியாகும், ஆனால் சனியின் செல்வாக்கால் சில சிரமங்கள் ஏற்படக்கூடும். இதுபோன்ற சூழ்நிலையில் உங்கள் காதல் உறவை கவனமாக நிர்வகிப்பது நல்லது. ஒருவருக்கொருவர் ஈகோவை புண்படுத்தும் எந்த நடத்தைகளையும் தவிர்ப்பது நல்லது. அன்பையும் மரியாதையையும் கட்டுக்குள் வைத்திருப்பது உறவை இணக்கமாக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் 12வது வீட்டிற்கு சூரியன் நுழைவது தொலைவில் வசிக்கும் ஒரு துணையை பார்க்க உங்களை கட்டாயப்படுத்தக்கூடும். மறுபுறம் நெருக்கம் காரணமாக பரபரப்பான கால அட்டவணைகள் காரணமாக ஒன்றாக நேரத்தை செலவிடுவது குறையக்கூடும். ஒட்டுமொத்தமாக மார்ச் மாதம் காதல் உறவுகளுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும். மாதத்தின் முதல் பாதியில் நெருங்கிய உறவுகள் சிறப்பாக இருக்கும், அதே நேரத்தில் தொலைதூர உறவுகள் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் அன்பின் கிரகமான சுக்கிரன் ஒட்டுமொத்த காதல் உறவுகளில் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் சாதகமான நிலையில் இருக்கும். சுக்கிரன் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார், இது திருமண வாழ்க்கை பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை குறிக்கிறது. ஆனால் 12ஆம் வீடு என்பதால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். முடிவில் உறவுகள் நேர்மறையாக இருக்க வாய்ப்புள்ள போதிலும் 12ஆம் வீட்டின் செல்வாக்கு உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் அல்லது பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இதன் விளைவாக சிறிது தூரம் செல்ல வேண்டியிருக்கும். இருப்பினும் உறவுகள் உணர்ச்சி ரீதியாக இணக்கமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் குடும்ப விஷயங்களில் மார்ச் மாதம் பொதுவாக நேர்மறையான பலன்களை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2ஆம் வீட்டில் குருவின் செல்வாக்கு பொதுவாக நேர்மறையான பலன்களை தரும். சந்திரனின் செல்வாக்கின் கீழ் குரு இருக்கும் குடும்பங்கள் உணர்ச்சிகளை வலுப்படுத்துவதை அனுபவிக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஒப்பீட்டளவில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்.
மற்றொரு வாய்ப்பு என்னவென்றால் வீட்டில் ஒரு நிகழ்வு இருக்கும். இந்த மாதம் உடன்பிறந்த உறவுகள் பெரும்பாலும் நேர்மறையாகவே இருக்கும். ஆனால் சூரியன் மோசமான நிலையில் இருப்பதால் குழந்தைகளுடன் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மார்ச் மாத ராசி பலன் 2025 இன்படி தந்தை அல்லது தந்தையை போன்றவர்களுடன் நல்ல உறவை பேணுவதற்கு சில கூடுதல் முயற்சிகள் தேவைப்படலாம். அதே நேரத்தில் குடும்ப விவகார வரைபடம் ஒட்டுமொத்தமாக நன்றாக இருக்கிறது. பொதுவாக வீட்டு விவகாரங்களிலும் சாதகமான பலன்களை எதிர்பார்க்க வேண்டும். சுருக்கமாக மார்ச் மாதம் தனிப்பட்ட மற்றும் குடும்ப விஷயங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது. ஆலோசனை: கோயிலுக்கு தவறாமல் செல்லுங்கள். தினமும் உங்கள் நெற்றியில் குங்குமப்பூ திலகம் இட்டுக்கொள்ளுங்கள். குங்குமம் கலந்த தண்ணீரை சூரியனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள்.